வெல்கம் டு ஆன்லைன் மேத் ஃபார் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நம்பருக்கு எப்படி லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர் இருக்குது, கொஞ்சம் ஒரு பெரிய நம்பர் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,04,976, 1,04,976 இருக்குது. இதுக்கு லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது? சரி, இப்போ அந்த நம்பரை ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறனால அதே நம்பரை இந்த லாங் டிவிஷனுக்குள்ளார நான் கொண்டு வந்துட்டேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்கணும், செப்பரேட் பண்ணணும். எப்படி பிரிக்கணும்னாக்கா ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடுக்கு வரணும். அப்படி பிரிக்கிறப்ப பேர்ஸாக பிரிக்கணும், அதாவது 2 டிஜிட்ஸாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறப்போ இங்கே ஒரு கமா போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் 76 வந்துடுது. அடுத்தது இங்கே ஒரு கமா போட்டிங்கன்னா செகண்ட் பேர் வந்துடுது. ஸோ இப்படி ரைட் சைட்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸாக பிரிச்சுட்டே வரும்போது கடைசியாக எனக்கு என்ன லெஃப்ட் சைடில் வருதுனாக்கா 10 வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேனாக்கா ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு ஈக்குவலாக இருக்கணும், அல்லது 10 விட எனக்கு என்னவாக இருக்கணும்னாக்கா கம்மியாக இருக்கணும். ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது கிடையாது, ஒரு நம்பரை அதே நம்பரால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வருதுனாக்கா ரிசல்ட் வந்து 1. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கம்மியாக இருக்குது. சரி, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுனாக்கா 4 வருது, அதுவும் 10 விட கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ரிசல்ட் வந்து 10க்கு ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது 10 விட கம்மியாக தான் இருக்கணும், 10க்கு அதிகமாக போகக்கூடாது. அந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம 3 × 3 பண்ணுறப்ப 9, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 10 விட கம்மியாக தான் இருக்குது. 4 × 4 போடுறப்ப நமக்கு எவ்வளோ வருதுனாக்கா 12 வருது. ஆனால் அந்த 12 வந்து பார்த்தீங்கன்னா 10 விட கம்மியாக இல்லை, 10 விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ஆப்ஷன் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. 1 மல்டிப்ளைட் பை 1, 2 மல்டிப்ளைட் பை 2, 3 மல்டிப்ளைட் பை 3. இந்த 3 ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 விட கம்மியாக தான் கிடைக்குது. 10க்கு ஈக்குவலாக எதுவும் வரல. ஸோ ஈக்குவலாக வரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு 10க்கு ஈக்குவலாக இருக்கணும், 10 விட கம்மியாக இருக்கணும், 10க்கு கம்மியாக இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிரேட்டர் வேல்யூ அதிகமான வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அது எந்த பேருக்குனாக்கா 3 × 3. அதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக எங்கே அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் இருக்கோ அந்த இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா 1 × 1 1 தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து 10 விட கம்மியாக தான் இருக்குது. 2 × 2 4, 4ம் 10 விட கம்மியாக தான் இருக்குது. பட் 3 × 3 9 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான வேல்யூ வருது. ஸோ அந்த ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ 2 3 இருக்குது. 3 × 3ங்கிறப்போ ஒரு 3 இங்கே மேலேயும் ஒரு 3 இங்கே கீழேயும் போட்டு இந்த 2 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 9. இப்போ இந்த கிடைச்சிருக்க இந்த 9 வந்து 10லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். ஐ மீன் 10லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னாக்கா 1 வரும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கோஎஷன்ட், அது தமிழில் ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோஎஷன்ட் பார்ட் இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்குங்க. இது முடித்த உடனே அடுத்த பேர் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே இருக்கீங்க. இதில் வந்து சிங்கிள் டிஜிட் நம்ம ரெகுலராக டிவிஷனில் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. பேர்ஸாக தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு பேராக நம்ம கீழே கொண்டு வரணும். இப்போ அடுத்த பேர் பார்க்குறப்ப 49, இந்த 4 மட்டும் கொண்டு வரக்கூடாது, 49 அந்த பேர் ஃபுல்லாகவே நம்ம கீழே இறக்கிக்கணும். அப்போ இந்த 49 இங்கே கீழே இருக்கிறப்ப இங்கே வந்து உங்களுக்கு வந்து 149, ஏற்கனவே 1 இருக்குது, 149 ஆகிடும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நான் 2 கொஷின் மார்க் போடுறேன். இங்கே ஒரு கொஷின் மார்க், மேலே ஒரு கொஷின் மார்க். இந்த ரெட்டில் போட்டிருக்க கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல நான் ஒரு நம்பர் எடுக்கணும். அது சேம் நம்பராக எடுக்கணும். இங்கே என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ இந்த கொஷின் மார்க்கு அதே நம்பர் தான் இங்கே எடுக்கணும். அதுக்கப்புறமா இங்கே எடுக்கிற இந்த நம்பரை வச்சு இங்கே இருக்கிற இந்த 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப அந்த ரிசல்ட் வந்து 149க்கு ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது 149 விட கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் எடுக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 1 எடுக்கிறேன், இங்கேயும் 1 எடுக்கிறேன். இப்போ இந்த 1 வச்சு இந்த 61 மல்டிப்ளைனா 61. பட் 61 வந்து பார்த்தீங்கன்னா 149 விட கம்மியாக தான் இருக்குது. பட் நமக்கு எப்பயுமே அந்த முடிஞ்ச வரைக்கும் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம். அப்போ 1 வேணால் 2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் 2, இங்கேயும் 2. இப்போ இந்த 62வை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வருதுனாக்கா 144 வரும். இப்போ 144ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 149 விட கம்மியாக தான் இருக்குது. சரி, இதே சப்போஸ் 3 ட்ரை பண்ணால் என்ன ஆகும்? இங்கேயும் 3, இங்கேயும் 3. இப்போ இந்த 3யும் இந்த 63 மல்டிப்ளை பண்ணாக்கா 9 3 6 are 18, 118, 149க்கு மேலே போகுது. அப்போ 3 ஒர்க் அவுட் ஆகலை, 2 தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்போ 2 இங்கேயும் 2 மேலேயும் 2 போட்டு இப்போ இந்த 62வை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 124. ஏன்னா 62 × 2, 2 2s are 4, 2 6 are 12, 124 வருது. அப்போ 124
ஸோ இப்போ என்னன்னாக்கா அந்த 62 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 124 வருது. இப்போ இந்த 124 149லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9ல் 4 போச்சுனாக்கா 5, 4ல் 2 போச்சுனாக்கா 2. இப்போது இந்த மேலே இருக்க இந்த 2 டிஜிட் நம்பர் 32-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. ஏன்னா 2 2s are 4, 2 3s are 6. இப்போ அடுத்த பேரை கீழே கொண்டு வந்துடுங்க 76. அப்போ அடுத்த பேரை கீழே கொண்டு வரப்போ இது 2576 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு மேலே நமக்கு பேர்ஸ் எதுவும் இல்லை, மேலே எல்லாம் இருந்த பேர்ஸ் எல்லாமே கீழே வைக்கிட்டோம், எல்லா டிஜிட்ஸுமே கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ திரும்ப நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இங்கே ஒரு கொஷின் மார்க், இங்கே ஒரு கொஷின் மார்க். இப்போ க்ரீன் கலரில் போட்டிருக்க இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல 2 கொஷின் மார்க் இருக்க இடத்துலையும் நான் சேம் நம்பர் எடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல இருக்க இந்த 1 டிஜிட் நம்பரை இந்த 3 டிஜிட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா 2576க்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல லெஸ்ஸனுங்கிற வார்த்தை நான் சொல்லலை. நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப 2576க்கு எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கணும். ஏன் இந்த இடத்துல மட்டும் ஈக்குவலாக இருக்கணும், லெஸ்ஸனுங்கிற வார்த்தையை நான் சொல்லலை அப்படின்னாக்கா இங்கே கீழே கொண்டு வரதுக்கு வேறு எந்த டிஜிட்ஸுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி எல்லா டிஜிட்டுமே கீழே இறக்கியாச்சு, இதுக்கு மேலே டிஜிட்ஸ் இறக்கிறதுக்கு டிஜிட்ஸே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற நம்பரையும் இங்கே ஒரு நம்பர் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப அது கண்டிப்பாக இங்கே வர வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குனாக்கா 6 இருக்குது. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 6 வர மாதிரி நான் நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் ஒன்ஸ் பிளேஸ் 6 வர மாதிரி. ஸோ நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 6, 1 செகண்ட், இங்கேயும் நான் 6 எடுக்கிறேன், இங்கேயும் 6 எடுக்கிறேன். அப்போ இந்த 6ஐ 646ஆல் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் பிளேஸில் 6 தான் வரும். ஏன்னா இந்த 6ஐயும் இங்கே இருக்கிற 6ஐயும் 2 6ஐயும் மட்டும்னா 36ங்கிறப்ப கண்டிப்பாக ஒன்ஸ் பிளேஸில் 6 வரும். ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 646ஐ நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப தெளிவாக தெரியுது. இது 600ன்னு வச்சுங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக. 600 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட 3600. அப்போ 646ஐ வந்து நீங்கள் வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3600 சம்திங் வரும். பட் நமக்கு இங்கே இருக்கிறது வெறும் 2576 தான். அப்போ 6 எடுக்கிற என்னோட டிசிஷன் தப்பு. அப்போ நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு நம்பர் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். ஒன்ஸ் பிளேஸில் வந்து 6 வர மாதிரி நம்பர்ஸை சூஸ் பண்ணும். இப்போ 4 சூஸ் பண்ணுறேன், இங்கேயும் 4, இங்கேயும் 4, 4 4s are 16. அப்போ நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் 6 வருது. இப்போ இந்த 3 டிஜிட் நம்பர் 644 இங்கே மேலே போட்டிருக்க அந்த 1 டிஜிட் நம்பர் 4ஆல் என்ன பண்ணாக்கா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே என்ன நம்பர் போகிறீங்களோ அதே நம்பர் தான் மேலேயும் போடணும். அப்போ 644 நான் இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர்னாக்கா 4 4s are 16, 1 ரிமைண்டர், திரும்ப 4 4s are 16, 16 + 1 17 ரிமைண்டர் 1, 4 6 are 24, 24 1 ஆட் பண்ணாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வருது. ஓகே, கரெக்டாக 2576 வருது. அப்போ 644 4ஆல் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுனாக்கா எனக்கு வந்து 2576 வருது. இப்போ இந்த 2576 மேலே இருக்க 2576 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இப்போ நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நம்பர்ஸும் இல்லை கீழே இறக்கிறதுக்கு. 76 முடிஞ்சது. மேலே வந்து எந்த ஒரு நம்பரும் இல்லை. அதுவும் இல்லாமல் அட் லாஸ்ட் என்ன வந்துருச்சுன்னா 0 வந்துருச்சு. இப்போ இருக்கிற எல்லா நம்பருமே நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் ஃபைனலாக 0 வந்துருச்சுன்னா நாம் இப்போ என்ன ஒரு டிசிஷனுக்கு வரலான்னா கொடுத்துருக்கிற இந்த நம்பர் அது 1,04,976ங்கிற இந்த நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், முழு வர்க்கம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஓகேவா? அப்போ சில பேருக்கு இந்த கொஸ்டின் வரலாம், சார் மேலே எந்த நம்பரை இறக்கிறதுக்கு இல்லை, பட் லாஸ்ட்டாக வந்து 0 எனக்கு வரல அப்படின்னா இது வந்து ஒரு முழு வர்க்கம் அல்ல அப்படின்னு தான் நம்ம முடிவுக்கு வரணும். ஆனால் இங்கே நமக்கு லாஸ்ட் 0 வந்ததுனால இந்த கொடுத்துருக்க நம்பர் 1,04,976ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறப்ப இதோட ரூட் எடுக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் தான் வரும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1,04,976ஓட ஸ்கொயர் ரூட், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1,04,976 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ எவ்வளோனாக்கா 324. அது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற வேல்யூ தான் நம்ம வந்து இந்த 1,04,976ஓட ஸ்கொயர் ரூட்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 324. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பர் இருக்கும் நம்ம லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்ச முடியும். ஓகே, இப்போ நடத்துனது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.